உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் அமீரக சமையல். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. சிக்கனை குட்டி குட்டியாக அரிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு கழுவி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, முந்திரி, மிளகு, சோம்பு, மல்லி, கறி மசாலா, பட்டை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கடாயை அடுப்பில் எடுத்து வச்சு முந்திரி மல்லியெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை கடாயில் வச்சு எண்ணெய் இல்லாமல் வறுக்க போகிறோம். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து வறுக்க போகிறோம். இது மாதிரி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து இதோட இப்போ தேங்காயும் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக வறுத்து தட்டில் எடுத்து கொட்டிக்கிறோம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் எடுத்து ஊற்றி சோம்பு போட்டு பொரிய விடுறோம். அதுக்கு பிறகு வெங்காயம் எடுத்து வறுக்கிறோம். மஞ்சத்தூளை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பையும் அதில் சேர்த்துக்கிறோம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வறுக்கிறோம். இஞ்சி பூண்டு மிக்சியில் அடித்து இந்த சமயத்தில் அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுக்கிறோம். அடுத்ததாக இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சிக்கனை இப்போ உள்ளே இருக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அதோட சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கிண்டி வதக்குறோம். அதை வறுத்து வச்சிருந்த மசாலாவை மிக்சியில் அடித்து இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். மிக்ஸி கழுவி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ சூப்பரான கிரேவி ரெடி. பார்த்தீங்களா, நாங்கள் பண்ண சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அதுக்கு மேலே நான் புதினா வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.